ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றமும் ஈரானுக்கு நெட்டன்யாஹு அனுப்பியிருக்கக்கூடிய செய்தியும் ஈரானினுடைய உச்ச தயார்படுத்தல்களும் பணைய கைதிகளுடைய பரிமாற்றமும் எகிப்திலே அடுத்த வாரம் நடைபெறப்போகும் விசேட அமர்வுகளும் யெமன் தலைவர்களுடைய அறிவிப்பும் நெட்டன்யாஹுவின் தொடர்ச்சியான மிரட்டல் அறிக்கைகளும் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களுடைய மிரட்டலான கட்டளைகளும் மிரண்டு போன மேற்குலகமும் அமெரிக்காவுக்கு எதிராக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவுகணைகளும் காசாவிலே தொடர்ச்சியாக வேட்டையாடப்படும் உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் இவர்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளும் ஈரானிலே கைது செய்யப்பட்ட மிக முக்கியமான மொசாட் உளவாளியும் மிகப்பெரிய சைபர் நெட்வொர்க்கும் ஈரானுக்குள்ளே சிக்கல்களை அதிகரிப்பதற்காகவும் பிரிவினைவாதத்தை தூண்டுவதற்காகவும் பயங்கரவாதிகளை பயன்படுத்தி அடுத்த கட்ட பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக கிளர்ச்சிகளை உருவாக்குவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது தொடர்ச்சியாக பல வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. பல போலியான சமூக ஊடக வலைத்தள கணக்குகள் மூலமாகவும் பொட்டாமியை பயன்படுத்தியும் மொசாட் உளவு பிரிவானது ஈரானுக்கு எதிரான மிக கொடிய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானுக்குள்ளே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளை பயன்படுத்தியும் இன்னும் சில முக்கியமான பிரச்சனைகளையும் பயன்படுத்தியுமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் 12 நாள் போரின் போது எவ்வாறு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் பயன்படுத்தி ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு எதிராகவும் ஈரானினுடைய மிக முக்கியமான தளங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதோ அதே போன்று அடுத்த கட்ட போருக்கு முன்பு ஈரானுக்குள்ளே இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது முயற்சி செய்து வருகின்றது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈரானுக்குள்ளே உள்ள மொசாட் உளவாளிகளுடைய வேலை திட்டங்களை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பசிச் படைப்பிரிவினரும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். 12 நாள் போரிலிருந்து இதுவரைக்கும் 4000க்கும் அதிகமான மொசாட் உளவாளிகளை கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த உளவாளிகளுக்கு ஒத்துழைப்பை வழங்கியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நபர்களையும் கைது செய்துள்ளார்கள். அதே போன்று இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கான உளவாளிகள் தூக்கிலிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான மொசாட் தலைவர் ஒருவரை ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளார்கள். அதாவது ஈரானுக்குள்ளே மொசாட் உளவு பிரிவானது மிகப்பெரிய சைபர் நெட்வொர்க் ஒன்றை உருவாக்கியுள்ளது. ஈரானுக்குள்ளே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சைபர் நெட்வொர்க்கினுடைய தலைவனாக ஜேம்ஸ் பைடன் என்பவனே காணப்படுகின்றான். இந்த மொசாட் உளவாளியின் தலைமைக்கு கீழாலேயே ஈரானுக்குள் மிகப்பெரிய சைபர் நெட்வொர்க்கும் உருவாக்கப்பட்டுள்ளது. எனவே தற்போது ஈரானிய பாதுகாப்பு படையினர் இந்த ஜேம்ஸ் பைடனை தான் கைது செய்துள்ளார்கள். மேலும் இவனோடு இருக்கக்கூடிய பல ஒத்துழைப்பாளர்களையும் இவனுடைய வலையமைப்பில் இருக்கக்கூடிய இன்னும் பல முக்கியமான புள்ளிகளையும் உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்குள்ளே பல வீதி போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை மேற்கொள்வதற்கும் இந்த உளவாளியினுடைய தலைமையில் பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக ஈரானுக்குள்ளே செயற்படக்கூடிய நபர்கள் குழுக்கள் மற்றும் முக்கியமான புள்ளிகளையும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக வெளிநாடுகளில் செயற்படக்கூடிய டயஸ்போரா குழுக்களையும் ஒன்றிணைத்து இந்த உளவாளி மிகப்பெரிய வலையமைப்பையும் உருவாக்கியுள்ளான். இந்த வலையமைப்பின் மூலமாகவே ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்தோடு உளவாளி ஜேம்ஸ் பைடனுடைய வாக்குமூலத்திற்கு அமைவாக 2021ஆம் ஆண்டிலிருந்து ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காகவும் ஈரானிய இராணுவம் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் இந்த மிகப்பெரிய சைபர் நெட்வொர்க்கை இயக்கி வந்திருப்பதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய மிக முக்கியமான இராணுவ தளங்கள் தொடர்பாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தொடர்பாகவும் ஏவுகணை களஞ்சிய சாலைகள் தொடர்பாகவும் அனைத்து விதமான தகவல்களையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அலாஹா என்கின்ற மொசாட் பெண்மணியின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான தகவல்களை வழங்கி இருப்பதாகவும் அவன் ஒப்புக்கொண்டுள்ளான். அது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அலாஹா என்கின்ற பெண்மணியின் மூலமாகவே ஈரானுக்குள்ளே இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதியையும் பெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே தற்போது ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான மொசாட் உளவாளி கைது செய்யப்பட்டிருப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தியுள்ளது. மொசாடினுடைய மிகப்பெரிய சைபர் நெட்வொர்க் ஈரானுக்குள்ளே முடக்கப்பட்டிருப்பது மொசாடினுடைய மிகப்பெரிய தோல்வியாகும். அத்தோடு இனி வரக்கூடிய வாரங்களில் இந்த உளவாளிகளை தூக்கிலிடுவதற்கும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரான் தொடர்பான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காக ஈரானிய அரசாங்கத்திற்கு 4 நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. முதலாவது நிபந்தனை, ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளவே கூடாது. 1% அளவிலோ சிவில் தேவைகளுக்காகவோ ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்ளவே கூடாது. இரண்டாவது, ஈரானினுடைய ஏவுகணை எல்லைகளுடைய வரம்புகள் 300 கிலோமீட்டர் தொடக்கம் 500 கிலோமீட்டர் வரையில் மட்டுப்படுத்த வேண்டும். மேலும் ஈரானினுடைய நீண்ட தூர ஏவுகணை உற்பத்திகள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஈரான் களஞ்சியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகள் அனைத்தையும் முழுமையாக அழித்து விட வேண்டும். 500 கிலோமீட்டருக்கு அதிகமாக சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஏவுகணையும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடாது. மேலும் இந்த ஏவுகணை உற்பத்தியோடு தொடர்பு பற்றிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் முழுமையாக நீக்கப்பட்டு விட வேண்டும். மூன்றாவது, எதிர்ப்பு அச்சுக்களுக்கான ஆதரவை முழுமையாக நிறுத்த வேண்டும். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களுக்கும் லெபனான், ஈராக் மற்றும் யெமனிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்குமான முழுமையான ஆதரவையும் அவர்களுக்கான நிதியுதவி மற்றும் ஆயுத உதவிகளை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். எதிர்ப்பற்றுக்களுடைய செயற்பாடுகளை முழுமையாக முடக்க வேண்டும். நான்காவது, ஈரான் அமெரிக்காவோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு பிறகு மத்தியஸ்தர்கள் மூலமாகவோ இன்னும் ஒரு நாட்டை பயன்படுத்தியோ அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடாது. எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் ஈரான் அமெரிக்காவோடு நேரடியாகவே மேற்கொள்ள வேண்டும். இந்த 4 நிபந்தனைகளையும் ஈரான் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ஈரானுடன் நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்போம். ஈரானினுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒப்பந்தத்தினை முடிவு செய்வோம். இல்லாவிட்டால் நாங்கள் விரைவாக ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை ஆரம்பிப்போம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானிய தலைமைகளுக்கு இந்த நிபந்தனைகளை அறிவித்து எச்சரிக்கைகளை வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஆரம்பத்திலே ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை மாத்திரமே முழுமையாக முடக்க வேண்டும் என்று களமிறங்கிய அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் தற்போது ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களிலும் கை வைத்துள்ளார்கள். ஈரான் எந்தவிதமான அணுசக்தி திறன்களையும் கொண்டிருக்க கூடாது என்பதற்காகவே அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டது. மேலும் தற்போது ஈரானினுடைய நீண்ட தூர ஏவுகணை திறன்களையும் முழுமையாக அளிக்க வேண்டும் என அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் புதிய நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஈரானுடனான அடுத்த கட்ட போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முடக்குவதையே இலக்காக கொண்டிருப்பார்கள் என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் இந்த நிபந்தனைகளுக்கு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளது. எந்த பேச்சுவார்த்தைகளும் எங்களுக்கு தேவையில்லை. தற்போதைய நிலைமையில் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. அதற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை. ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கும் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளுக்கும் எவ்வாறு பதிலடிகளை வழங்க வேண்டும் என்பதனையே நாங்கள் தற்போது ஆலோசனை செய்து வருகின்றோம். மீண்டும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் எந்தவிதமான கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் விரைவில் எங்களுடைய பதிலடிகளை நீங்கள் எதிர்பாருங்கள் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினர் பக்ஷே சர்டஸ்தானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய ஏவுகணை தூர வரம்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து கட்டுப்பாடுகளையும் முழுமையாக நீக்குமாறு உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் கட்டளையிட்டுள்ளார். கடந்த காலங்களில் சில காரணங்களுக்காக ஈரானினுடைய ஏவுகணை திறன்களும் வரம்புகளும் 2200 கிலோமீட்டருக்குள்ளேயே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்த கட்டுப்பாடுகளை முழுமையாக நீக்குமாறு உச்ச தலைவர் கட்டளையிட்டுள்ளார். இதற்கமைவாக ஈரானினுடைய ஏவுகணை வரம்புகள் 5000 கிலோமீட்டர் தொடக்கம் 8000 கிலோமீட்டர் வரையில் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய உச்ச தலைவருடைய இந்த அறிவிப்பானது மிக முக்கியமான அறிவிப்பாகும். மேலும் இந்த அறிவிப்பானது அமெரிக்காவை நேரடியாக சவால் செய்யக்கூடிய அறிவிப்பாகும். ஏனென்றால் இந்த அறிவிப்பின் மூலமாக வெறும் 20 நிமிடங்களிலேயே ஈரானினால் அமெரிக்காவை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். ஈரானிலிருந்து அமெரிக்காவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஏவுகணைகளும் முழுமையாக களமிறக்கப்பட்டுவிடும். அத்தோடு இவை தவிர இன்னும் சில முக்கியமான கட்டளைகளையும் ஈரானிய உச்ச தலைவர் பிறப்பித்திருப்பதாகவும் ஈரானினுடைய நவீன ஆயுதங்கள் மற்றும் இன்னும் மிக முக்கியமான வரம்புகள் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றன. இருப்பினும் இவை தொடர்பாக இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை என ஈரானிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்.
அடுத்து ஈரானினுடைய படை தளபதிகளுக்கும் தலைமை அதிகாரிகளுக்கும் இன்னும் சில முக்கியமான தலைவர்களுக்கும் அடுத்த கட்ட தலைவர்களை தெரிவு செய்வதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளுமாறு ஈரானிய உச்ச தலைவர் கட்டளையிட்டுள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான அமெரிக்காவுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரானிய இராணுவத்தினுடைய தலைமைகள் தளபதிகள் முக்கியமான புள்ளிகள் படுகொலை செய்யப்பட்டால் அவர்களுடைய வெற்றிடங்களுக்கு அவசரமாக புதிய தலைவர்களையும் தளபதிகளையும் முக்கிய புள்ளிகளையும் நியமிப்பதற்கான அனைத்து வேலை திட்டங்களையும் தற்போது ஆரம்பிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார். இதன் மூலமாக எந்த ஒரு தளபதியும் தலைமை அதிகாரியும் படுகொலை செய்யப்பட்டால் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள்ளே அவருடைய வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு விடும் என்றும் இந்த படுகொலை மூலமாக ஈரானினுடைய தாக்குதல்களில் எந்தவிதமான தாமதம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்றும் ஈரானிய இராணுவம் வலுப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக ஈரானிய இராணுவத்திலே இரண்டாம் கட்ட தலைவர்களும் தளபதிகளும் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது அதிகரித்து வருகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை அதிகரிப்பதற்காகவும் ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தினை முழுமையாக முடக்குவதற்காகவும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஓமான் கடற்பிரதேசத்திலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் ஈரானிய எண்ணெய் சரக்கு கப்பல்களை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளிலும் குறிப்பிட்டிருந்தேன். பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினை பயன்படுத்தியே இந்த வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு கடந்த 3 நாட்களாக அமெரிக்காவின் MQ-4C ட்ரோன்கள் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே தொடர்ச்சியாக களமிறக்கப்பட்டு வருகின்றன. ஈரான் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் முக்கியமான 3 மூலோபாய தீவுகளிலும் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களை கண்காணிப்பதற்காகவுமே அமெரிக்கா இந்த உளவு ட்ரோன்களை முழுமையாக களமிறக்கி தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதே நேரம் ஈரானிய தரப்பினரும் 3 முக்கியமான மூலோபாய தீவுகளில் அதிகளவான ஆயுதங்களையும் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளையும் குவித்து வருகின்றார்கள். மேலும் ஈரானினுடைய ஸ்டெல்த் வகையை சேர்ந்த ட்ரோன்களும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே தொடர்ச்சியாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஈரானிய படைகள் உச்ச எச்சரிக்கையிலேயே வைக்கப்பட்டுள்ளார்கள். அத்தோடு ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் எங்களுடைய தீவுகளிலும் அமெரிக்கா என்ன செய்ய விரும்புகின்றது என்பது பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும். பாரசீக வளைகுடா ஹெர்மோஸ் ஜலசந்தி மற்றும் ஈரானினுடைய தீவுகளில் பிழையான கணக்கீடுகளை அமெரிக்கா மேற்கொள்ளுமாக இருந்தால் அதற்கான உச்ச பதிலடிகளை நாங்கள் விரைவாக வழங்குவோம். எந்த ஒரு தவறான கணக்கீடும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என IRGC குதுஸ் படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் நெட்டன்யாகுவோடு தொலைபேசியில் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்த கலந்துரையாடலின் போது நெட்டன்யாகு ரஷ்ய அதிபர் புட்டினின் மூலமாக ஈரானுக்கு செய்தி ஒன்றினை அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது நாங்கள் ஈரானோடு மோதலை விரும்பவில்லை, ஈரானுக்கு எதிராக இன்னும் ஒரு தாக்குதலை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை, நாங்கள் பிரச்சனைகளை சுமூகமாக முடித்துக் கொள்வதற்கே விரும்புகின்றோம் என நெட்டன்யாகு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் இந்த தகவலை ரஷ்ய அதிபர் ஈரானுக்கு வழங்கி இருப்பதாகவும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை விரும்பவில்லை என நெட்டன்யாகு என்னிடம் கூறினார் என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். கடந்த 2 வாரமாக ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே அதிகளவான ஆயுத பரிமாற்றங்களும் போர் விமான பரிமாற்றங்களும் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஈரான் கடந்த 2 மாதங்களாக அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் உச்சளவில் மேற்கொண்டு வருகின்றது. மேலும் கடந்த 2 வாரங்களில் ஈரான் எல்லா விதமான பயிற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் உச்ச எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரான் அனைத்து திறன்களையும் முழுமையாக மீட்டெடுத்துவிட்டது. எனவே இப்படியான நிலைமையில் ஈரானை திசை திருப்புவதற்காகவும் இந்த தயார்படுத்தல்களில் இருந்து ஈரானை பின்வாங்க செய்வதற்காகவுமே நெட்டன்யாகு ரஷ்ய அதிபர் புட்டினை பயன்படுத்தி ஈரானுக்கு இந்த செய்தியை அனுப்பியிருப்பதாக ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் நெட்டன்யாகுவின் இந்த தகவல்களையும் வாக்குறுதிகளையும் ஈரான் ஒருபொழுதும் நம்ப போவதில்லை என ரஷ்யாவிடம் ஈரானிய தலைமைகள் தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரான் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருவதனால் அடுத்த போருக்கு முழுமையாக தயார் நிலையில் இருப்பதனால் ஈரானினுடைய இந்த தயார் நிலையை உடைப்பதற்காகவே நெட்டன்யாகு இவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார். அத்தோடு காசா தொடர்பான டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் 2வது கட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் 2 மாதங்கள் அளவில் நீடிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸினுடைய ஆயுதங்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் காசாவிலிருந்து ஹமாஸை முழுமையாக நீக்குவது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இதன்போது ஹமாஸ் இந்த நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்படாது. இதனால் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தாமதமாகலாம். மேலும் இந்த சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிராகவும்
எதிராகவும் யமனுக்கு எதிராகவும் அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான இந்த திட்டமானது ஈரானுக்கு எதிரான அடுத்த போரை விரைவாக ஆரம்பிக்கும் என்று ஈரானிய ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். எனவே விரைவில் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்று மாலையிலிருந்து நாளை காலை 6 மணிக்கு முதல் அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன்போது எந்தவிதமான ஊடக பிரச்சாரங்களும் மேற்கொள்ளப்படாமலேயே பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் உயிரோடு இருக்கக்கூடிய கொல்லப்பட்டிருக்கக்கூடிய கைதிகள் அனைவரும் ஒரே தடவையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் எகிப்திய தூதுக்குழு மற்றும் செஞ்சிலுவை சங்கத்தின் மூலமாக இவை தொடர்பான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் இவர்களுடைய மேற்பார்வைக்கு கீழாலேயே ஹமாஸ் அனைத்து கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பார்கள் என்றும் அல் ஜசீரா ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அத்தோடு சிலவேளை பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் நாளை இரவிலிருந்து ஆரம்பிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் நாளைய தினம் திங்கட்கிழமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்குகின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றமான நெட்செட் சபையிலே விசேட உரை ஒன்றை முன்வைக்கப் போகின்றார். இதனால் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு முன்பே ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் முழுமையாக விடுதலை செய்திருக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகளை சந்தித்தும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை சந்தித்தும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அடுத்த வாரம் எகிப்திலே 2 மாநாடுகள் நடைபெறப் போகின்றன. ஜெர்மனி, பிரான்ஸ், பிரித்தானியா, இத்தாலி, துருக்கி மற்றும் ஏனைய அடிமை அரபு நாடுகளுடைய பிரதிநிதிகளும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ளப் போகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பாகவும் காசாவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும் காசாவிற்குள்ளே அரபு கூட்டுப்படைகள் களமிறக்கப்படுவது தொடர்பாகவும் காசாவை மீள கட்டியெழுப்புவது தொடர்பாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்பே ஹமாஸையும் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய பிரதிநிதிகளையும் தலைவர்களையும் அழைத்து விசேட அமர்வு ஒன்றை மேற்கொள்ளப் போவதாகவும் இதன்போது ஹமாஸினுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய ஆயுதங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் போருக்கு பிந்திய காசா தொடர்பான அடுத்த கட்ட விரிவான பேச்சுவார்த்தைகள் இதன்போது மேற்கொள்ளப்படும் என்றும் எகிப்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் நெட்டன்யாகுவின் அரசியல் அலுவலகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தொடர்ச்சியான மிரட்டலான அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய 2வது கட்டத்திலே ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படாவிட்டால் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படுவதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் மீண்டும் காசாவிலே தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஹமாஸ் நிராயுத பாணியாக்கப்படும் வரை காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை என்றும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை என்றும் நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளை வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தொடர்ச்சியான எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றோம். நீங்கள் சமாதானத்தினை கடைபிடித்தால் நாங்களும் சமாதானத்தினை கடைபிடிப்போம். நீங்கள் மீண்டும் போருக்கு திரும்பினால் நாங்களும் முழு வீரியத்தோடு போருக்கு திரும்புவோம். உங்களுடைய முடிவுதான் எங்களுடைய முடிவாகும். மேலும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக தயாராகவே இருக்கின்றோம். இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு எங்களுடைய அழுத்தம் வழங்கக்கூடிய அட்டையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் நாங்கள் செங்கடல் பிரதேசத்திலும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹமாஸினுடைய ராதியா படைப்பிரிவானது யாசர் அபு ஷபாபினுடைய கும்பல்களுக்கு எதிராகவும் உளவாளிகளுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. நேற்றிரவு காசா சிட்டியினுடைய மேற்கு பிரதேசத்திலும் ஷேக் ரத்வான் பிரதேசத்திலும் ஜபலியா மற்றும் ஜெய்தூன் பிரதேசங்களிலே பலஸ்தீனிய போராளிகள் இந்த கும்பல்களுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே பல டசன் கணக்கான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். யாசர் அபு ஷபாபினுடைய கும்பலை சேர்ந்த பலர் தப்பிச் செல்வதற்கு முன்பே பலஸ்தீனிய போராளிகள் இவர்களை கைது செய்து அவர்களை தூக்கிலிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அனைத்து கைதிகளையும் முழுமையாக விடுவிப்பதற்கு முன்பு இவர்களில் அதிகமானோரை முழுமையாக வேட்டையாடுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் யாசர் அபு ஷபாபையும் அவருடைய கும்பல்களையும் ஒத்துழைப்பாளர்களையும் பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களை வளர்ப்பதற்கான பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கானூடகம் தெரிவித்துள்ளது. அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 100க்கும் குறைவான உணவுப் பொருட்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வண்டிகளே காசாவிற்குள் நுழைந்துள்ளன. இன்னும் காசாவிற்குள்ளே முழுமையான உணவுப் பொருட்கள் நுழையவில்லை. அனைத்து கைதிகளும் பரிமாற்றம் செய்ததற்கு பின்பே 600க்கும் அதிகமான உணவு வண்டிகள் அனுமதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களும் அவர்களுடைய உடல்களை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹமாஸினுடைய போலீஸ் படைப்பிரிவும் காசாவினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். அத்தோடு சில தனிப்பட்ட காரணங்களுக்காகவே இன்றைய காணொலியை நேர காலத்தோடு பதிவிடுகின்றேன். மேலும் இந்த காணொலியில் சில முக்கியமான தகவல்களையும் நான் பதிவிடவில்லை. நாளைய காணொலியில் அவை அனைத்தையும் ஒன்றிணைத்து தெளிவாக பதிவிடுகின்றேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.